ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். கூடவே பழனி போயிட்டு வந்ததும் vlog-ஆக பார்க்கலாங்க. இன்றைக்கி மார்னிங் காலையிலேயே பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் கடையில் தாங்க செஞ்சுருந்தோம். நைட்டே வந்து அம்மா சுண்டல் ஊற போட்டு சுண்டல் குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் தான் போன இதில் மறந்துட்டேங்க. கிட்டத்தட்ட வீட்டுக்கு போகும்போதே மணி 10:30க்கு மேலே ஆயிருந்திருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதனால் எங்கிட்ட சொல்லிட்டு தாங்க தூங்க போனாங்க. இருந்தாலும் நான் தான் மறந்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் தாங்க வேக போட்டிருந்தாங்க. இந்த பச்சைப்பயிர் குழம்பு செய்கிற அன்றைக்கி எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா என்ன தாங்க செய்ய சொல்லுவாங்க. என்ன டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல, அவங்க சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் நான் செய்கிறேன். இருந்தாலும் வந்து அம்மா செய்ய மாட்டாங்க, நீயே செஞ்சிரு அப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு பருப்பு குழம்புங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிர் குழம்பு, இந்த ரெண்டு தாங்க எங்கள் வீட்டில் நான் செய்கிறதுலேயே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நினைப்பேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த குழம்பு செய்கிற அன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருங்க. சரி வாங்க, இந்த குழம்பு ரெசிபி பார்த்துட்டு அப்படியே இந்த பச்சைப்பயிர் குழம்போட ஒரு குட்டி கதை சொல்கிறேங்க. எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் சுத்தமாகவே குக்கிங் தெரியாதுங்க. அத்தை தான் சமைப்பாங்க. காலையில் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பெரிய தரையும் வேலைக்கு கிளம்பிடுவாங்க, அதனால் அவங்களே செஞ்சுருவாங்க. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அத்தைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காலையில் எந்திரிக்கலைங்க. சரி நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அம்மாட்டையே கால் பண்ணி கேட்டு எப்படி செய்கிறதுன்னு கேட்டுருந்தேங்க. நம்மளது வேறு அப்போ காட்டு பருப்புங்களா, கொஞ்சம் எச்சா விசில் விட்டால் தான் வேகணும், அந்த கான்செப்டும் கூட தெரியலைங்க. எப்படியோ வேக வச்சு எடுத்து கிடையலான்னு கிடையும்போது பார்த்திங்கன்னா பருப்பு கிடையும் இல்லை, அப்படியே முழு பருப்பாகவே தாங்க இருந்தது. இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கும் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிர் குழம்பு யார் செஞ்சாலும் பிடிக்க மாட்டேங்குதுங்க. நீயே செஞ்சுருந்தா எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மளது பார்த்திங்கன்னா இன்னொரு குக்கிங் சேனல் இருக்குங்க, அதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வீடியோஸே அதிகமாக நான் போடுறது இல்லைங்க. அது ஃபுல்லாகவே வந்து குக்கிங் மட்டும்தாங்க. அதில் இந்த பச்சைப்பயிர் குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வியூஸ் போச்சுங்க. அது போட்ட உடனேலாம் போகலைங்க, 1 வீக்கில் 10,000 வியூஸ் போச்சுங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் இன்க்ரீஸும் ஆச்சு. அந்த அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்ததுங்க. இதுதான் 10,000 வியூஸ் போன என்னோடய முதல் வீடியோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதில் வீடியோஸ் இன்னும் போடுறது இல்லைங்க. ஒரு 2 to 3 மந்த்ஸாகவே ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். எனக்கு குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் குக்கிங் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, கொஞ்சம் பயமும் கூடங்க. எங்காவது சொதப்பிடுவானோ அப்படின்னு சொல்லி கூட நான் நிறைய டிஷ்ஷஸ் வந்து செய்யாமையே விட்டுருவேங்க. இதுதாங்க என்னோடய பச்சைப்பயிர் குழம்போட குட்டி ஸ்டோரிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது குழம்பு ரெசிபி சொதப்பி அது பின்னாடி ஹிட் ஆகிருக்குதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிங்க இந்த குழம்பு ரெசிபி வந்து எல்லா டைமுமே கரெக்டாக ஹிட் ஆகுமா அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்லவும் மாட்டேங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பருப்பு ஒவ்வொரு விதமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பி போடுங்க. முக்கியமாக யாராவது வீட்டுக்கு வர அன்றைக்கி தான் நல்லாவே சொதப்போம். இன்றைக்கி காலையில் லஞ்சுக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் குழம்பும் ரசமும் அவரைக்காய் பொரியலும் தாங்க செஞ்சுருந்தோம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டுங்க. தம்பிக்கு இன்றைக்கி மண்டே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 வீக்ஸ் மட்டும் ஸ்கூல் வைப்பாங்க. ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கெலாம் அன்றைக்கி கொண்டு வந்து போட்டதோடு சரிங்க. இன்றைக்கி அலாசி போட்டலான்னு சொல்லிட்டு காலையில் போய் அந்த வேலையும் செஞ்சுட்டுங்க. போட்டிக்கோலாம் 2-3 நாளாக கூட்டாமல் விட்டுட்டோம். கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுங்களா, பங்குனி ஊற்றினோம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பழனி போயிருந்தேங்க மறுச்சு நாள். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பையும் அதிகமாகிடுச்சு, கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த வேலையும் முடிச்சாச்சுங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம செடியில் மல்லிகைப்பூ நல்லா பூக்குதுங்க. இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. அவங்க வீடு காலி பண்ணிவிட்டு போகும்போது அந்த செடியை நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. பூ பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி தாங்க, நல்லா பூக்குங்க. 4 பூ வச்சாலுமே ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். போட்டிக்கோலாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே போய் செடிக்குன்னு தண்ணி விட போயாச்சுங்க. நம்மளது பார்த்திங்கன்னா ஒரு 10 செடி கிட்ட இருக்குதுங்க, அவ்வளோதான் இடம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மருதாணி வச்சுருப்பாங்க. மருதாணி 2 செடி வச்சுருக்குறோம். அது இப்போ கொஞ்சம் மரமே ஆயிடுச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ் வெரைட்டியில் ஒரு 5 ரோஸ் வெரைட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் மல்லிகைப்பூ இருக்குங்க, ஜாதி முல்லை இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சுக்குடிக்கீரை இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இருக்குது. இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக வந்து தண்ணி விட்டுட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா பங்குனி உத்திர தண்ணிக்கு எடுத்துருந்ததுங்க. பங்குனி உத்திர தண்ணிக்கு போர் ஓட்டலாம் நம்ம தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தேங்க. அந்த அன்றைக்கி வந்து நான் போகலைங்க, நான் கடை ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதாக இருந்தது. நம்ம வீட்டு பெரிய தர தான் போயிருந்தாங்க. தண்ணி வந்தோடனே எடுத்து வீடியோ அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக மோட்டரெல்லாம் செட் பண்ணிவிட்டுங்க. உங்களுக்கு ஒரு vlog-ஆக போடுறேன். வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நானே இன்னும் வீடியோஸ்லாம் பார்க்கலைங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா பழனி போயிருந்தேங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு எந்த கோயிலுக்கும் போக முடியல.
நான் ஃபுல்லாக கடையிலும் இருந்தேன், அவங்க ஊர்லேயும் இருந்தாங்க. அதனால் எங்கேயும் போக முடியலைங்க. மறுச்சு நாள் தான் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தாங்க பழனி போகலான்னு போயிருந்தோம். பழனியில் போயிட்டுங்க நல்லா சாமிலாம் திருப்தியாக கும்பிட்டு வீடு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி 10 போச்சுங்க. உங்களுக்கு என்னோடய vlog பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.